முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படும் பங்குனி உத்திரத்தில் இப்படி விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும். பங்குனி உத்திரம் அன்று சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ஸ்ரீராமர் சீதாதேவி போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற தெய்வீக நாளாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டுமின்றி திருமணமானவர்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய இந்த நன்னாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். பங்குனி உத்திரம் என்பது திருமணம் வர மட்டுமின்றி வேண்டிய அனைத்து வரங்களையும் தரும் மிக அற்புதமான விரதமாகும். இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் மனதார முருகனை துதித்து பூஜை செய்து வழிபடலாம். ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நாளன்று பூஜை அறையில் வாழை இலை பரப்பி ஒரு புறம் பச்சரிசி, மற்றொரு புறம் துவரம் பருப்பு வைக்க வேண்டும். அதன் மீது 6 அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை உச்சரிக்க வேண்டும். பின் உங்கள் வேண்டுதல் அல்லது கோரிக்கையை முருகப்பெருமானிடம் சொல்லி மனமாற முறையிடுங்கள். அப்படி வேண்டிக் கொண்டால் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை.